ஹாய் எவ்ரிவன். இந்த செஷனில் நம்ம பாரதிய சாட்சி அதிநியம் 2023, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 ரிப்பீல் பண்ண ஆக்ட், ஓகேவா? சாட்சி அதிநியம் அதில் சாப்டர் 2 ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதுதான் நம்ம இந்த செஷனில் பார்க்கலான்ட்ருக்கோம். ஃபுல் சாப்டர் முடிக்க முடியாது ஒரே செஷனில், ஏன்னா இது செக்ஷன் 3லேருந்து செக்ஷன் 50 வரைக்கும் இருக்குது. பார்ட் பை பார்ட்டாக எடுக்கலாம், ஓகேவா? பார்ட்டாக எடுத்துக்கலாம். இது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 5லேருந்து 55 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான சாப்டர். இப்போ எவிடன்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கேஸை டெட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த எவிடன்ஸை கோர்ட் அட்மிட் பண்ணலாமா, அட்மிட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதே ரெலவன்சி இருக்குதா, இந்த பொருண்மைகள் இந்த கேஸுக்கு ரெலவெண்ட்டா, இதில் இருக்கிற இஷ்யூக்கு இது ரெலவெண்ட்டான ஃபேக்டா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம அந்த சாட்சியே எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது, அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே தீர்மானிக்கும், ஓகேவா? ஸோ அந்த சாப்டர் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்னால் அந்த பொருண்மைகளுக்கு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்டு. கோர்ட்டில் என்ன சொல்லணும், கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது தேவையில்லாத தகவல்களை கொண்டு. அதனால் தொடர்புடைய விஷயங்களை மட்டும்தான் கோர்ட் சாட்சியாக ஏற்றுக்கும், சரியா? அதை தான் இங்கே படிக்க போகிறோம். செக்ஷன் 3ல் செக்ஷன் 3 உங்களுக்கு ஏற்கனவே நான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன்ல, ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கும் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஃபேக்ட் அண்ட் இஷ்யூனா எந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், தீர்மானிக்க போகிறோன்ட்டு. ரெலவெண்ட் ஃபேக்ட்னால் அந்த ஃபேக்ட்டுக்கு தேவையான தொடர்புடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே, ஓகேவா? செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவிடன்ஸ் மே பி கிவன் அ ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அண்ட் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ். ஓகே, இது இப்போ நான் சொன்னது தான். Evidence may be given in any suit or proceeding of the existence, non-existence of every fact in issue and of such other facts and are hereinafter declared to be relevant and of no other. Explanation this section shall not enable any person to give evidence of a fact which he is disentitled to prove by any provision of the law for time being in force relating to civil procedure. ஓகே, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஓகே, செக்ஷன் 3 ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அது செக்ஷன் 4 to 50ல் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அந்த 4 to 50ல் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரெலவெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த ஒரு கேஸை நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்ட்டு, இதெல்லாம் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர, அதாவது 4 to 50 இதில் சொன்னதை தவிர மற்ற எதுவுமே தொடர்புடையது இல்லை அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லியிருக்கிறது தான் செக்ஷன் 3, சரியா? இப்போ எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் செக்ஷன் ஷால் நாட் எனேபிள் எனி பர்சன் டு கிவ் எவிடன்ஸ் ஆஃப் அ ஃபேக்ட் விச் ஹீ இஸ் டிஸ்என்டைட்டில்டு டு ப்ரூவ் பை எனி ப்ரொவிஷன் ஆஃப் த லா ஃபார் டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் ரிலேட்டிங் டு சிவில் ப்ரொசீஜர். சரி, இப்போ சிவில் கேஸஸை பொறுத்தளவு, சிவில் ப்ரொசீஜர் கோடை பொறுத்தளவில் தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு நபரையும் அவருக்கு அதில் உரிமையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த சட்டத்திற்கு கீழாக அவருக்கு ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சட்டத்திற்கு கீழே அவருக்கு உரிமையே இல்லை அப்படிங்கிற போது அவர் ஃபர்தர் எவிடன்ஸை கொடுக்கக்கூடாது, அதுக்கான தடையை இதில் ஏற்படுத்துகிறாங்க, ஓகேவா? வேறு என்ன பண்ணுறாங்க, relevant such facts must also be who does lay down in the okay. சரி, ஸோ ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்டும் அட்மிசபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவிடன்ஸ் லாவை பொறுத்தளவில். இது ரெண்டும் இருந்தால் தான் ஜட்ஜ்மெண்ட்டை தீர்மானிக்க முடியும், இல்லையா?
ஸோ ரெலவென்சிக்கும் அட்மிசபிலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெலவென்சினா என்னது? ஒரு 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 ஃபேக்ட்டுக்கு தொடர்புடைய விஷயங்கள், அதான் வந்து ரெலவென்சி. அப்படி தானே? அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது இருக்குதா அது இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அது இருக்குன்னும் ப்ரூவ் பண்ணலாம், அது இல்லைன்னும் ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட இன்னொரு ரெலவெண்ட்டான ஃபேக்ட் தேவை. அதை வச்சு இதை ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் ரெலவெண்ட்டான ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இன்னொரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கும்போது, அதுக்கு தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து ரெலவெண்ட் ஃபேக்டாக இருக்குது. ஓகேவா? இது ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் இன்னும் தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது கனெக்ஷன் இருக்குது. காஸ் அண்ட் இஃபெக்ட்டுக்கு வந்து இந்த ஃபேக்ட் வந்து கனெக்டடாக இருக்குது. ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இல்லைன்னா அதோடைய விளைவு. இந்த ரெண்டையும் வந்து நிரூபிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அதை வந்து நிரூபணம் செய்யாமல் இருப்பதற்காக இருக்கட்டும், இன்னொரு ஃபேக்டை வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் ரெலவெண்ட் ஃபேக்ட்னு சொல்கிறாங்க. அட்மிசிபிலிட்டி என்னது அப்போனா? அட்மிசிபிலிட்டி என்ன சொல்லுது? எந்தெந்த ரெலவெண்ட் ஃபேக்டை கோர்ட் வந்து ஏற்றுக்கும், எதெல்லாம் ஏற்றுக்காது அப்படிங்கிறத அட்மிசிபிலிட்டி. சரியா? இந்த ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள். அப்புறம் வந்து இப்போ வந்து எல்லா அட்மிசிபிள் ஃபேக்ட்டுமே வந்து சில நேரம் லாஜிக்கலி ரெலவெண்ட்டாக இருக்காது. அதே மாதிரி எல்லா லாஜிக்கலி ரெலவெண்ட்டாக இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே அட்மிட் பண்ண முடியாது. புரியுதா? சில நேரம் நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா நிறைய பொருண்மைகள் வந்து ரிலேட்டடாக இருக்கும், ரெலவெண்ட் ஃபேக்டாக இருக்கும். ஆனால் அதை வந்து கோர்ட் ஏற்றுக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, அட்மிசபிள். அதாவது கோர்ட் ஏற்றுக்கிறத வந்து இந்த சட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாரதிய சாட்சி அதிநியத்துக்கு கீழே இல்லை இந்தியன் எவிடன்ஸுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபேக்டாகவே இது இருக்காது. அது வந்து ஆனால் வந்து லா படி அதை அட்மிசபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, செக்ஷன் 23 எடுத்துக்கிட்டிங்கன்னா, செக்ஷன் 23 என்ன சொல்லுவாங்க? போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குற கன்ஃபெஷன் வந்து இட்ஸ் நாட் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒருத்தங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படின்னா, நான் தான் சார் கொலை பண்ணினேன் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, அதை வச்சு வந்து நிரூபித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து சட்டத்தை என்ன சொல்லிப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குற வாக்குமூலம் வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் வந்து யோசிச்சு பார்த்தா ரெலவெண்ட்டாக தானே இருக்கும். போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு மனுஷன் தானே. அவர்கிட்ட வந்து அப்போ கொலையாளி வந்து நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துருக்காருல. அப்போ ஏன் அந்த ஃபேக்டை வந்து ரெலவெண்ட் ஃபேக்டாக இவங்க எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அது லாஜிக்கலாக இருக்கும். ஆனால் சட்டப்படி கோர்ட் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதே, அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறதே. ஸோ அவங்களே வந்து அவங்கக்கிட்ட சொல்கிற வாக்குமூலத்தை வந்து மிரட்டி கூட அவங்க வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். அதனால வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அப்புறம் செக்ஷன் 46 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிவில் கேசஸில் வந்து முந்தைய நடத்தை, கேரக்டர் ஆஃப் ஒரு பர்சனோட கேரக்டர் இல்லை நடத்தை, அதை வச்சு வந்து தீர்மானிக்க முடியாது. அது வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட் கிடையாது, இட்ஸ் இர்ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அதாவது தொடர்புடையது இல்லை, தொடர்பு இல்லாத பொருண்மைகள், அதெல்லாம் தேவையில்லை. அவன் நல்லவனா கெட்டவனா, இதுக்கு முன்னாடி நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 46. ஆனால் லாஜிக்கலாக பார்த்தோன்னா அது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது வந்து அது வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட் தானே. அவன் அடுத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறான் அப்படின்னா, இல்லை சார் இவர் ரொம்ப நேர்மையானவர் சார், இவர் வந்து இப்படியெல்லாம் வந்து ஃபோர்ஜரிலாம் பண்ண மாட்டார் டாக்குமெண்ட்டில் அப்படின்னா, அவர் நேர்மையானவர் அப்படிங்கிறது ரெலவெண்ட்டு தானே. லாஜிக்கலாக பார்த்தா ரெலவெண்ட்டு.
ஆனால் சிவில் கேசஸில் வந்து அது irrelevant, நீ நல்லவனா கெட்டவனா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிவில் கேஸில் அது வந்து ரெலவெண்ட் ஃபேக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இது செக்ஷன் 46. ஸோ இதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக்கலாக ரெலவெண்ட் ஃபேக்டாக இருந்தும் அதை வந்து கோர்ட்டில் வந்து சில அட்மிசபிளாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு. இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்குது. அதாவது லாஜிக்கலாக இரலவெண்ட்டாக இருக்கும், ஆனால் லீகலாக அட்மிசபிளாக இருக்கும். அதாவது சில விஷயங்கள் வந்து இரலவெண்ட்டாக இருக்கும், இதுக்கு வந்து பொருந்தாது, இந்த ஃபேக்டர்லாம் தேவையில்லை, இது எதுக்கு ரெலவெண்ட் ஃபேக்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் லாஜிக்கலாக. ஆனால் சட்டத்தின் கீழ் அது எடுத்துக்கிறதுக்கான அதை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் ப்ரொவிஷன் இருக்குது. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செக்ஷன் 47. செக்ஷன் 47 என்ன சொல்லுவாங்க, கிரிமினல் கேஸை பொறுத்தளவில் முந்தைய நன்னடத்தை அது வந்து ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிவில் கேஸில் வந்து முந்தைய நன்னடத்தை வந்து ரெலவெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. கிரிமினல் கேஸில் வந்து முந்தைய நன்னடத்தை வந்து ரெலவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது நமக்கு யோசித்து பார்த்தோன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இரலவெண்ட்டு தானே. ஏன்னா ஒருத்தன் நல்லவன் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ கொலை செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ வந்து நமக்கு லாஜிக்கலாக அது வந்து இடிக்கும். ஆனால் வந்து அவங்க அந்த நன்னடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி செக்ஷன் 128 செக்ஷன் 128 நம்ம பார்த்தோம்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது ஸ்பௌஸுக்குள்ளே நடக்கிற கம்யூனிகேஷன் அது வந்து இரலவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவங்ககிட்ட வந்து சாட்சி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் லாஜிக்கலாக யோசிச்சோன்னா அது ரெலவெண்ட்டு தான். ஏன்னா வந்து லாஜிக்கலாக யோசிச்சோன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த அவர் ரகசியத்தை சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அது உண்மையாக இருந்திருக்கலாம். அப்படி தானே? ஸோ வந்து அவங்களே வந்து சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா அதை ரெலவெண்ட்டாக எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு நமக்கு லாஜிக் தோணும். ஆனால் அதை ரெலவெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது, அது இரலவெண்ட் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும், சட்டத்தில் சொல்லும், ஆனால் அது லாஜிக்காக ரெலவெண்ட்டாக இருக்காது. ஆனால் சில இது லாஜிக்காக ரெலவெண்ட்டாக இருக்கும், ஆனால் சட்டத்தில் அதை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அட்மிசபிலிட்டியும் ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸும் ரெலவெண்ட் ஒன்று கிடையாது. ஓகேவா? ஆனால் நிறைய பேர் ரெலவெண்ட் அப்படின்னாலே அது அட்மிசபிள் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் இது சொல்லிட்டேன். செக்ஷன் 4 ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபேக்ட்ஸ் விச் தோ நாட் இன் இஷ்யூ ஆர் ஸோ கனெக்டட் வித் எ ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் எ ரெலவெண்ட் ஃபேக்ட் ஆஸ் டு ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் ஆர் ரெலவெண்ட் வெதர் தே அக்யூர்டு at the same time and place or at different times and place. இல்லுஸ்ட்ரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, A is accused of the murder of B by beating him. Whatever was said or done by A or B or or the bystanders at the beating or so shortly before or after it has to form part of transaction is a relevant fact. இப்படின்னு இல்லுஸ்ட்ரேஷன் ஏ சொல்கிறாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் பி, சி, டி அப்படின்னு இன்னும் 3 இருக்குது. நான் அப்புறமா அதுக்கு விளக்கம் தரேன். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் இந்த செக்ஷனை வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 6க்கு கீழே கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து இந்த ரெலவெண்ட் ஃபேக்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து எடுத்துருவாங்க. அதாவது ஃபேக்டின் இஷ்யூ, அந்த என்ன இஷ்யூவாக இருக்கோ அதில் உள்ள பொருண்மைகளுக்கு மட்டும்தான் சம்மந்தப்பட்ட அந்த பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனில் இருக்கிறத வந்து நீங்கள் ரெலவெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ பாரதிய சாட்சி அதிநியமில் வந்து இல்லை நீங்கள் ஃபேக்டின் இஷ்யூவும் இருக்கலாம், இல்லைன்னா ரெலவெண்ட் ஃபேக்டும் இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுக்குமே வந்து சம்மந்தப்பட்ட சேம் டிரான்சாக்ஷனில் நடந்த வேறு ஒரு விஷயங்கள் இருந்தால் அந்த பொருண்மையும் வந்து ரெலவெண்ட் தான் அப்படின்னு கோர்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இப்போ ஓகே ஃபார் ஒருத்தர் வந்து ஒரு புல்லட்டில் வந்து அடிக்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தரை. ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு
6 மணிக்கு வராரு, அதாவது 6 மணிக்கா வராரு, 6:30க்கு அடிக்கிறாரு. அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறதுலாம் ரெலவெண்ட் ஃபேக்ட் தான். சேம் டிரான்சாக்ஷனில் நடந்தது தானே. அடித்தாரா அடிக்கலையா அப்படிங்கிறது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ. ஓகேவா? அவர் வந்து அடிக்கிறதுக்கு அங்கே வந்தார் அப்படிங்கிறது ரெலவெண்ட் ஃபேக்ட். அது நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னாலும் அது ரெலவெண்ட் ஃபேக்ட் ஆயிரும். ஓகேவா? அவர் அடித்தவருக்கு வந்து ரத்தம் வந்துச்சு அப்படிங்கிறது ரெலவெண்ட் ஃபேக்ட். இப்போ இன்னொரு ரெலவென்ஸியும் இருக்குது, அதையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். relevant fact as to form part of same transaction are relevant whether they occurred at the same time and place or at different times and places. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ அடிக்கிற நேரத்துலையே வந்து அவர் பைக்கில் வந்து பைக்கை நல்லா முறுக்கிக்கிட்டு, அதாவது ரேஸ் பண்ணிவிட்டு, உன்னை பாடுறா நான் வந்து அடிக்கனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு, 6:30க்கு வந்து சொன்ன மாதிரியே அடிச்சிடுறாரு. அப்படின்னா அந்த 6 மணிக்கு வந்து சொல்லிட்டு போனார்ல கோவமாக, அது வந்து பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் தானே, இந்த ஒரே விஷயம் தானே. ஸோ அதுவும் வந்து ரெலவெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது பிஃபோர் நடந்தாலும் சரி, இல்லை அடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தாலோ ஏதாவது செஞ்சுருந்தாலோ சரி, அது வந்து ரெலவெண்ட்னு கோட் எடுத்துக்கணும். ஏன்னா இட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடித்தாரா அடிக்கலையாங்கிறதான் கேள்வி. ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ரெலவெண்ட்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் செக்ஷன் 4ல் சொல்கிறாங்க. இதை ரெஸ் கெஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ் கெஸ்டேங்கிறது லாட்டின் டேர்மு. அது வந்து நம்ம பாரதிய சாட்சிய தினத்தில் இல்லை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அந்த டேர்மை வந்து இது சொல்லலை. ஆனால் வந்து இது வந்து இந்த என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் கெஸ்டேன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இப்போ சொன்னது. இந்த முந்தைய நடவடிக்கையும் ஒரு சம்பவத்திற்கான அப்புறமா அவங்களோட செயல்பாடுகளும், அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க நடந்துக்கிட்ட விதம்லாம் வந்து ரெலவெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் என்னது, ஓகே, செக்ஷன் 5 என்னதுன்னா, ஃபேக்ட்ஸ் விச் ஆர் அக்கேஷன் காஸ் ஆர் இஃபெக்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இஷ்யூ ஆர் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ். இந்த செக்ஷனை வந்து நம்ம பார்ட்பார்ட்டாக பிரித்து தான் படிக்கணும். சரியா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் என்னது அப்படின்னு. பொதுவாகவே சட்டத்தையே அப்படி தான் படிக்கணும். அதில் இந்த செக்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபேக்ட் விச் ஆர் அக்கேஷன் காஸ் ஆர் எஃபெக்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ ஆர் ரெலவெண்ட் ஃபேக்ட். Facts which are the occasion, cause or effect, immediate or otherwise, of relevant fact or fact in issue, or which constitute the state of things under which they happened, or which afforded an opportunity for their occurrence or transaction, are relevant. இது வந்து ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல செக்ஷன் 3 செக்ஷன் 4 அதோட கண்டினியூஷன் தான் வச்சுக்கோங்களேன். செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாமே ரெலவெண்ட்டாக இருக்கணும். 4 to 50ல் என்னெல்லாம் ரெலவென்சியாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் இந்த சட்டத்தில் நாங்கள் கோர்ட் வந்து அட்மிசபிளாக அட்மிட் பண்ணோம், அதுதான் ரெலவென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 4ல் என்ன பார்த்தோம், சேம் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு முந்தைய விஷயமும் வந்து அதுக்கு முந்தைய விஷயமோ இல்லை அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக நடந்ததோ வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருண்மைகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செக்ஷன் 5ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கேஷனையும் சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? அக்கேஷன், காசு, இஃபெக்ட்டு. ஸோ வந்து அக்கேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொலை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரும் அந்த இடத்துல தனியாக இருந்தாங்க, அதனால தான் அவனுக்கு கொலை பண்ண வாய்ப்பாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது அவங்க தனியாக இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அக்கேஷன் தானே. ஸோ வந்து அது ரெலவெண்ட்டு. இன்னொன்று வந்து சாயங்காலம் வந்து ஒருத்தங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறபோது, காலையில் இப்போது ஒரு ஆள் ஏங்கிறவர் வந்து பியை வந்து அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அடித்தார் அப்படின்னா, காலையில் ஏற்கனவே வந்து பி போய் ஏக்கு கொடுத்த கடனை வந்து திருப்பி கேட்டிருக்காரு. ஓகேவா? அந்த கடனை திருப்பி கேட்டது ஒரு அக்கேஷன், காலையில் நடந்த அக்கேஷன். ஸோ அப்போ கோவம் வந்து ஏன்ட்டையா நீ திருப்பி கடனை கேட்குற அப்படின்னு சொல்லி சாயங்காலம் வந்து அவர் அடிச்சிருக்காரு.
ஓகேவா? கடன் வாங்கினவர் திருப்பி கேட்டவரை அடிச்சிருக்காரு. அப்போது வந்து இந்த காலையில் நடந்த சம்பவம் இதுக்கு இதுக்கு வந்து ரெலவெண்ட்டானது தானே, கனெக்டட் தானே. ஸோ வந்து அந்த அக்கேஷனை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து அதுதான் அப்போது காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான காரணம் ஒரு மர்டர் நடந்திருக்கு, இல்லை ஒரு குற்றம் நடந்திருக்குங்கும்போது அதுக்கான காரணம், அதுக்கான காசு, அதுக்கான எஃபெக்ட்டு, அதுக்கான அக்கேஷன், அப்புறம் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாமே வந்து ரெலவெண்ட்டான விஷயங்கள் தான், ரெலவெண்ட் ஃபேக்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போது ஒரு ஒரு ரேப் கேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேப்னால் என்ன அர்த்தம்? கன்சென்ட் இல்லாமல் வலுக்கட்டாயமாக உறவை கொள்வது. ஓகேவா? அது இங்கே அதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து கன்சர்னோடு தான் இது பண்ணாங்கன்னா அது ரேப் கிடையாது இல்லையா? ஸோ அது ரேப்பா இல்லையா அப்படிங்கிறத, கன்சென்ட் இருந்துச்சா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போது ஓகே, அந்த பெண்ணை வந்து கொன்றுருக்காங்க. அந்த பெண்ணை கொன்றதுக்கு வந்து அந்த அக்கேஷன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காங்க. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெலவெண்ட். அவங்க 2 பேர் தனியாக இருந்திருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அந்த ஆளுக்கு. ஸோ அக்கேஷன் வந்து எப்படி நடந்துச்சு, எந்த அக்கேஷனில் நடந்துச்சு, எதனால் அந்த பொண்ணு வந்து தனியாக போனா அப்படிங்கிறது வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட்டு. இன்னொன்று வந்து அவள் ரத்தம் இருந்துச்சு, அவளோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க, அவளோட கையை வெட்டியிருக்காங்க, அப்படிலாம் ஏதாவது ரத்த கரைகள், காயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கும்போது அது ரெலவெண்ட்டு தானே. அந்த எஃபெக்ட் ரெலவெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓகே, அங்கே வந்து கன்சென்ட் இல்லை, அங்கே வந்து ரேப் தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து ப்ரூவ் ஆயிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுற்றி நடக்கிற விஷயங்களுமே வந்து ரெலவெண்ட்டு தான் அப்படின்னு வந்து செக்ஷன் சொல்கிறாங்க. செக்ஷன் 5 இது வந்து செக்ஷன் 7 சொல்லியிருப்பாங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். இங்கே செக்ஷன் 5 சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு ஒரு 5-6 செஷன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு ஒன்று நான் வாசி சொல்லித்தரல, நான் மீனிங் மட்டும் இனிமேல் சொல்கிறேன். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இப்போது செக்ஷன் 6 என்னென்னா மோட்டிவ், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரீவியஸ் ஆர் சப்சிக்வெண்ட் கண்டக்ட். ஓகே, இந்த செக்ஷனை வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லணுன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் வந்து ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? மோட்டிவ், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரீவியஸ் ஆர் சப்சிக்வெண்ட் கண்டக்ட் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது, அதில் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க, என்ன அந்த விஷயம் நடந்ததற்கு முன்னால் நடந்தது, இல்லைன்னா அதுக்கு அடுத்து நடந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கு சம்மந்தப்பட்டது தான், அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு கொலை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொலை நடந்திருக்கு. இப்போ சென்னையில் ஒரு நபரை வந்து இன்னொரு நபர் கொண்டிருக்காரு. ஏங்கிற நபரை பிங்கிற நபர் கொண்டிருக்காரு. ஸோ வந்து யோசிச்சு பார்க்கும்போது பி வந்து ஏவை கொண்டிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படிங்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் பிக்கு வந்து சி வந்து பணம் கொடுத்துருக்குறாரு. ஓகேவா? பணம் கொடுத்து கொல்ல சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது எதனால் அப்படின்னா வந்து இந்த கொலை நடந்ததா நடக்கலை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சி வந்து பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறது ரெலவெண்ட் ஃபேக்ட்டு. இன்னொன்று ரெலவெண்ட் ஃபேக்ட்டு தான்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பிக்கு வந்து பணம் தேவை இருந்திருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் இப்போ அவங்க அம்மாக்கோ அவங்க மனைவிக்கோ யாருக்கோ வந்து ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டியிருக்காரு. ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் பணம் கட்டியிருக்கிறாரு ஹாஸ்பிட்டலில். அது வந்து பிக்கு வந்து அவ்வளோ பணம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டியிருக்காரு, இந்த பணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கும்போது சி கொடுத்துருக்குறாரு. சி எதுக்காக கொடுத்துருக்காரு, நீ ஏவை கொலை பண்ணிட்டேன்னா உனக்கு உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அவர் பணம் இது பண்ணாங்களே, அது வந்து மோட்டிவ் அவருக்கு. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இந்த மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், சப்சிக்வெண்ட், ப்ரீவியஸ் காண்டாக்ட் எல்லாம் வந்து ரெலவெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் போயிருப்பார், அது வந்து சப்சிக்வெண்ட்டு. இல்லை ப்ரீவியஸாக வந்து
இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கும், இதனால் அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும், கொலை பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து ரெலவெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இதுக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு இதை தான் சொன்னேன். ஓகே. ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். சரியா? அப்போ வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார் அப்படிங்கும்போது அந்த அப்ஸ்காண்ட் ஆனவர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாரா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அந்த கொலை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்ஸ்காண்ட் ஆனவர் அந்த ப்ராப்பர்ட்டியை அதுக்கப்புறம் அவர் வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார், இல்லைன்னா சேல் பண்ணியிருக்காரு எப்படியோ. அப்படிங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்காக இவர் தான் இதில் கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ரெலவெண்ட்டு தானே, தெரிய வரும் இல்லையா? ஸோ வந்து அந்த அப்ஸ்காண்ட் ஆனது, அதாவது கொலை பண்ணிவிட்டு அவர் அப்ஸ்காண்ட் ஆனது, இல்லை அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அதை பறிக்கணும்னு நினச்சது, ஸோ அவரோட முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது, அது அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வந்து ஃபேக்ட் அண்ட் இஷ்யூக்கும் ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கும் வந்து ரெலவெண்ட்டான விஷயந்தான். தேவைப்படுற ஸோ கனெக்டடான பொருண்மைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ 3 செக்ஷன் தான் பார்த்துருக்கோமா? 3, 4, 5, 6, 7 பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே. 8வது இது வந்து செக்ஷன் 8 சொல்லியிருப்பாங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். இங்கே செக்ஷன் 6 சொல்லியிருக்காங்க. சரியா? மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், ப்ரிவியஸ் கண்டக்ட் தான் வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது. ஸோ அவருக்கு ப்ரீவியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் என்னது? அவங்க அம்மாவை காப்பாற்றணும், ஸோ அதுக்காக போய் பணம் கேட்டிருக்காரு, பணத்தை தேடி அலைஞ்சிருக்காருங்கிறது வந்து ப்ரீவியஸ் கண்டக்ட். சப்சிக்வெண்ட் கண்டக்ட், அவர் திருப்பி போய் பணம் கட்டியிருக்காரு, அந்த அமௌண்ட்டு அந்த பையனால் புரட்டவே முடியாது, ஆனால் பணம் கட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரீவியஸ் சப்சிக்வெண்ட் கண்டக்ட், ப்ரிப்பரேஷன், மோட்டிவ் இது எல்லாமே சம்மந்தப்பட்ட பொருண்மைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இது படிக்கணும்னா இந்த ஒரு செக்ஷனையே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட கிளாஸ் எடுக்கலாம், அவ்வளோ இருக்குது. சரியா? இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இல்லை, இந்த சாப்டரில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் தான் போட்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ வந்து இப்போ நம்ம எது வரை பார்த்துருக்கோம்? மற்ற செக்ஷன்லாம் வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்யூ.